இன்னும் ஒரு மாதத்திற்குள்ள ஒரு கிராம் தங்கத்தின் விலை இருந்துட்டு 3600 இருந்துட்டு வரப்போகுது. தற்சமயம் 9400 ஒரு கிராம் தங்கம், அதாவது 22 கேரட் தங்கம் இருந்துட்டு 9400 சேல்ஸ் ஆயிட்டு இருக்குது. 24 கேரட் தங்கம் 10,000 தாண்டி இருந்துட்டு போயிட்டு இருக்குது. ஸோ இப்படி இருக்கும்போது இன்னும் ஒரு மாதத்திற்குள் இருந்துட்டு ஒரு கிராம் தங்கத்தின் விலை எப்படி 3500 to 600 வரப்போகுது, அதையும் சென்ட்ரல் கவர்மெண்டே இருந்துட்டு அறிவிச்சிருக்கிறாங்க. இந்த ரேட்ல இருந்துட்டு வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு அதற்கு எப்படி பாசிபிள் அப்படிங்கறத குறித்து தான் நம்ம இந்த வீடியோல இருந்துட்டு டீட்டெயிலா பார்க்க போறோம். இது வரைக்கும் வரலாறு காணாத அளவுக்கு கோல்டு, அதாவது தங்கத்தின் விலை இருந்துட்டு உயர்ந்திருக்கு. ஸோ யாருமே இவ்வளவு விலை உயரும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கவும் கிடையாது. நிறைய பேர் வந்துட்டு இதோடைய விலை எப்ப குறையும் அப்படின்னு சொல்லிட்டு ஆவலா காத்துட்டு இருக்காங்க. ஆனா குறையும் சொல்லிட்டு எதிர்பார்த்த அந்த அளவுக்கு அதிகமாய் கொண்டேதான் இருந்துட்டு நகையின் விலை இருந்துட்டு போயிட்டு இருக்கு. பாமர மக்கள் தங்கம் வாங்குவதற்கான வழிகள் இருந்துட்டு தேடி தேடி தங்கம் நகை வாங்கக்கூடிய சிந்தனையவே இருந்துட்டு விட்டுட்டாங்க. நகைக்கடன் பக்கம் போறதே இருந்துட்டு அவாய்ட் பண்ணிட்டாங்க. சரி, திடீர்னு எப்படி இவ்வளவு நகை இருந்துட்டு விலை இருந்துட்டு உயர்ந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது பல நாடுகளுக்கு இடையில இருந்துட்டு போர் நிலவுது. அது மட்டும் இல்லாம அமெரிக்கால உள்நாட்டு வரி இருந்துட்டு அதிகப்படுத்தினது அப்படின்னு சொல்லிட்டு பல காரணங்கள் இருந்துட்டு கூறப்பட்டது. இந்த ஒரு வருடத்துல இவ்வளவு நகை விலை உயர்வால இருந்துகிட்டு மிகப்பெரிய அளவுல இருந்துட்டு தங்க வியாபாரிகள் இருந்துட்டு வீழ்ச்சியை சந்திச்சிருக்கிறாங்க அப்படின்னே இருந்துட்டு சொல்லலாம். சோ கடந்த ஜூன் 2025 கணக்கெடுப்பின் பிரகாரம் கிட்டத்தட்ட 60% கோல்டு சேல்ஸ் இருந்துகிட்டு, அதாவது விற்பனை இருந்துட்டு குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருந்துட்டு கூறப்படுது. சோ இது அனைத்தையுமே இருந்துட்டு மத்திய கவர்மெண்ட் இருந்துட்டு கணக்கெடுத்து ஒரு புதிய ஒரு திட்டத்தை இருந்துட்டு அறிவிச்சிருக்காங்க. அதாவது தற்சமயம், அதாவது கோல்டினுடைய தரத்தை நிர்ணயிக்கக்கூடிய ஹால்மார்க் இருந்துட்டு 24 கேரட், 22 கேரட், 23 கேரட், 22 கேரட் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது 14 கேரக்டரும் இருக்குது, 18 கேரக்டர் வரைக்குமே இருந்துட்டு இருக்குது. அதை எல்லாத்தையும் தாண்டி குறைச்சி 9 கேரக்டர்ல இருந்துட்டு கவர்மெண்ட் இருந்துட்டு லான்ச் பண்ண போகுதாமா. சோ அப்படி 9 கேரக்டர்ல இருந்துட்டு லான்ச் பண்ணும்போது ஒரு கிராம் தங்கத்தினுடைய விலை இருந்துட்டு 3500 இருந்து 3600 வரைக்கும் இருந்துட்டு வரும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்துட்டு கூறப்படுது. ஆல்ரெடி 9 கேரக்டர்ல இருந்துட்டு பாத்தீங்கன்னா கோல்டு இருந்துட்டு சேல்ஸ்ல தான் இருந்துட்டு இருக்கு. அப்படி இருந்தாலும் அது இருந்துட்டு ஹால்மார்க் தரத்தோட இருந்துட்டு கிடையாது. அதாவது கவர்மெண்டுடைய ஹால்மார்க் தரத்துல இருந்துட்டு சேல்ஸ்ல இல்லாதனால நிறைய பேருக்கு இருந்துட்டு தெரியறது கிடையாது. அதுவும் சிறு சிறு தொழில் கடைகள்ல மட்டும்தான் இருந்துட்டு அது இருந்துட்டு விற்பனையில இருக்கே தவிர்த்து பெரிய கடைகள்ல இருந்துட்டு சேல்ஸ்ல இருந்துட்டு கிடையாது. இப்ப வரைக்குமே இருந்துட்டு 22 கேரக்டரும் இருந்துட்டு 24 கேரக்டர், அதிகபட்சம் 18 கேரக்டர் வரைக்கும் தான் இருந்துட்டு சேல்ஸ்ல இருந்துட்டு பெரிய பெரிய கடைகள்ல இருக்கே தவிர்த்து 14 கேரக்டர் 16 கேரக்டர் எல்லாம் நகை இருந்துட்டு சேல்ஸ்ல இருக்கு அப்படிங்கிறது பல பேத்துக்கு இருந்துட்டு தெரியவே தெரியாது. அந்த வகையில இப்ப சென்ட்ரல் கவர்மெண்டே 9 கேரக்டர்ல இருந்துட்டு கோல்டு இருந்துட்டு லான்ச் பண்ண போறாங்க. அதுவும் ஹால்மார்க் இருந்துட்டு தரத்தோட. அதாவது 24 கேரட் அப்படிங்கிறது 100% தங்கத்தால் ஆனது. அதுவே 9 கேரட் அப்படிங்கிற தங்கம் இருந்துட்டு பாத்தீங்கன்னா 37.5% தங்கத்தாலும் மீதியெல்லாம் மற்ற உலோகத்தாலும் ஆனதாக இருந்துட்டு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கூறப்படுது. இதுல செம்பு, வெள்ளி அப்படிங்கிற மாதிரி மற்ற உலோகங்கள் கலக்கப்படுவதால இருந்துட்டு இது ரொம்பவும் தடிமனா இருக்கும், அதாவது நீண்ட காலம் லைஃப் இருந்துட்டு கொடுக்கும் அப்படின்னு இருந்துட்டு கூறப்படுது. பொதுவாவே தங்கம் இருந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப வெயிட்லெஸ். கிட்டத்தட்ட இப்பெல்லாம் மக்கள் இருந்துட்டு ஆச்சரியப்படக்கூடிய வகையில 1 பவுண்ட்ல இருந்துட்டு நெக்லஸ், செயின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இருந்துட்டு ரொம்ப வெயிட்லெஸ்ஸான இருந்துட்டு கோல்டு இருந்துட்டு லான்ச் ஆகிட்டு இருக்குது. ஆனா இப்ப வரக்கூடிய இந்த 9 கேரட் தங்கத்துல அதிக திடமான பொருட்கள் சேர்க்கப்படுவதால இது எடை அளவுல இருந்துட்டு அதிகமா இருந்துட்டு காண்பிக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்துட்டு கூறப்படுது. சோ அப்படி பார்க்கும்போது வெயிட்லெஸ்ஸா இருந்துட்டு 9 கேரக்டர்ல இருந்துட்டு கோல்டு வருமா அப்படிங்கிறது சந்தேகத்தை தான் இருந்துட்டு ஏற்படுத்துது. சோ தங்கத்தினுடைய விலையை இருந்துட்டு குறைச்சி மக்களை இருந்துட்டு வாங்க வைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த கவர்மெண்ட்டை நம்ம நினைக்கும் போது அதெல்லாம் ஆகவே ஆகாதுப்பா, வேணும்னா நாங்க தங்கத்துடைய தரத்தை இருந்துட்டு குறைச்சி இருந்துட்டு கொடுக்குறோம், நீங்க வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்படி லான்ச் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க கவர்மெண்ட். ஸோ எப்படியாவது ஒரு வகையில நம்மளும் கோல்டு வாங்கலாம் அப்படிங்கக்கூடிய ஒரு வழியாவது கிடைச்சிருக்கு அப்படிங்கறத நினைச்சு மக்கள் இருந்துட்டு ஆறுதல் அடைய வேண்டியதுதான். ஸோ 9 கேரட் தங்கத்துக்காக யாரெல்லாம் இருந்துட்டு காத்துட்டு இருக்கீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. கிட்டத்தட்ட தீபாவளிக்குள்ளார இந்த தங்கம் வந்துட்டு லான்ச் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கடைகள் எல்லா இடத்துலயும் விற்பனைக்கு வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்துட்டு கூறப்படுது.